இவர் ஈரோட்டுக்கு வந்து அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுவாருன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய படம் கடைசி படம் ஜனநாயகன் வருதுல, அந்த படத்துக்கு போட்டியா வரக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய இந்த பராசக்தி படத்திற்கு எதிராக இவர் பேசியிருக்கிறாரு. யாருமே அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எங்க பேசினார் அப்படின்னா, வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? வள்ளுவர் கோட்டம் அப்படின்னா சங்கிகளுக்கு தான் கோபம் வரணும். அவங்கள்ட்ட தான் வந்துட்டு எரியுதடி மாலா ஃபேனை 16ல வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். ஆனா சம்பந்தமே இல்லாம விஜய்க்கு கோபம் வருதுங்க. ஏன் இந்த விஜய் கோபம் வருது? அதுவும் இந்த வள்ளுவர் கோட்டத்தை சொல்லும் போதே கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்ற வார்த்தை கேட்கிறாரு. அப்போதான் எனக்கு இன்னும் சந்தேகம் வந்து தேடி போய் பார்த்தா, அந்த வள்ளுவர் கோட்டத்துல அன்னைக்கு தான் விஜய் பேசுறாருல, மதியம் பேசுறாரு. அன்று சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்துடைய கண்காட்சி என்பது அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குதுங்க. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற பேரில் இந்தி திணிப்புக்கு எதிராக அந்த போராட்டத்தை நடத்தினாங்கல்ல மாணவர்கள், அந்த கதை கருவை வச்சு எடுக்கப்பட்ட அந்த பராசக்தி படத்துடைய கண்காட்சி. அந்த காலத்தில் இருந்த ட்ரெயின், அந்த காலத்தில் இருந்த மாட்டு வண்டி, அந்த காலத்தில் எப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடினாங்க உள்ளிட்ட போஸ்டர் டிசைன்லேருந்து கண்காட்சியாகவே வள்ளுவர் கோட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாம தான், எப்படி என்னுடைய படம் நான் மலேசியாவுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறேன், இவங்க பாருங்க வள்ளுவர் கோட்டத்தில் கண்காட்சி மாதிரி வச்சு என் படத்துக்கு போட்டியா ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்ற வயிற்றெரிச்சல்ல இவர் வந்துட்டு பேசுகிறாருங்க. கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா? வள்ளுவர் கோட்டத்தை சம்பந்தம் இல்லாமல் இழுக்கும் போதே நம்மளுக்கு சந்தேகம் வந்தது. அதை போய் தேடி பார்த்தா சிவகார்த்திகேயன் மேலே உள்ள வெறுப்பும் பராசக்தி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும் தான் இவருடைய பிஸ்னஸை பாதிச்சிரும்னு. ஏன்னா இந்த படத்தை தயாரிப்பதே பார்த்தீங்கன்னா இவருடைய மேனேஜராக இருந்தவர் தான் தயாரிக்கிறாரு. அப்போ தன்னுடைய மேனேஜர் இவருக்கு எப்படி காசு, இவர் கொடுத்த காசாக தான் இருக்கும், தன்னுடைய காசு தன்னுடைய பிஸ்னஸ் போயிருமே அப்படின்ற அந்த வயிற்றெரிச்சல் தான் அரசியல் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்து அரசியலை பேசாமல் இவர் வந்து பராசக்தி படத்தை பற்றி பேசியிருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க.